ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மீ. டுடே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். 3 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பேச போகிறோன்னு தெரில, வாங்க பேசலாம். சிம்பிளாக பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த எக்ஸ்ட்ராடினரியாக நிறைய ஒரு சிலதில் ஆட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, கம் டு பாயிண்ட். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில், நான் குக்கரில் பண்ணியிருக்கேன், நீங்கள் எதனா பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுட்டு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகிட்டோன்னே சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. பே லீஃப், க்ளோஸு, அந்த ஸ்டாரு அண்ட் ஜாதிபத்திரி, அந்த நீட்டாக மராட்டி முக்கா, அது பேர் என்னன்னு தெரில, அது போட்டுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்ட பிறகு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிட்டோன்னே கேரட்டு, பீன்ஸு, அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது, அது மட்டும் தான் போட முடியும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன், ஓகே. அண்டு இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னே நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதங்கிட்டோன்னே புதினா போட்டுக்கோங்க. புதினா நல்லா வதக்கிட்டோன்னே ஒரு பிஞ்ச் டர்மரிக், அப்புறம் சில்லி பவுடர், ஹோம்மேடு சில்லி பவுடர், வீட்டில் நம்ம அம்மாங்க குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கர்டு கட்டியாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கட்டியாக கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நல்லா தண்ணி விட்டு வெந்துடும். அந்த காய்கறிலாம் வெந்துட்டோன்னே நான் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதை போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு சேம் பவுல்லே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் புதினா, லெமன், கொரிண்டர் லீவ்ஸ்லாம் நல்லா போட்டு கலக்குன்னு கலக்கி விட்டுட்டு அவ்வளோதான். மூடி போட்டு 2 விசில், எத்தனை விசில், 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டுருங்க. தம் போட்ட பிறகு 3 நிமிஷம் பேச முடியல, மூச்சு தம் கட்டுது எனக்கு. ஓகே ஃபைன், அவ்வளோதான். 10 மினிட்ஸ் தம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காளான்லாம் மழை பெஞ்சால் முளைச்சிருக்க மாதிரி முளைச்சிருக்கோம் மேலே. அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கரண்டி அடியில் விட்டு நல்லா கிளறி ஒரு தட்டில் எடுத்து போட்டு கொஞ்சமாக ரைத்தா வச்சு அது கூட சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், சூப்பராக இருக்கும். வேறு எப்படி இருக்கும், நல்லா இல்லாமலையா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹியர் ஹாப்பினஸ், தப்பாக சொல்ல தான் வருவேன் தெரியும், ஏன்னா நான் இப்போ பொறுமையாக இல்லை. குக்கிங் இஸ் மை தெரப்பி, ஹாப்பினஸ் இஸ் மை ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.